கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதை தனக்குத்தானே தெளிவாக நிரூபிக்கிற விஷயத்திலே தனித்து விளங்குகிறது என்பதன் ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். அதே போல இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு அல்லாஹ் இரண்டு விதங்களிலே நிரூபித்து காட்டுகிறான். ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக மக்கள் மத்தியிலே காட்டி, இவரை பாருங்கள், இவரை பற்றி நீங்கள் சிந்தித்தாலே இது உண்மையான மார்க்கம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று பல சான்றுகளை முன்வைத்து அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறான். அடுத்ததாக, எந்த செய்தியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதம் என்று மக்கள் மத்தியில் வைத்தார்களோ அந்த செய்தி குர்ஆன், அதுவும் தன்னைத்தானே உண்மை என்று நிரூபிக்கிறது. எப்படி நிரூபிக்கிறது என்று சொன்னால், உலகத்தில் எந்த ஒரு மனிதன் எழுதிய நூலாக இருந்தாலும், எந்த ஒரு அறிஞர்கள் எழுதிய நூலாக இருந்தாலும், அதை 100% ஆய்வுக்கு உட்படுத்தி யார் வேண்டுமானாலும் இதுல முடிந்தா தவறு கண்டு பார் என்று அறைகோள் விடவே மாட்டார்கள். விட முடியாது. எங்க நூலை நீங்க பாராட்டுறாந்தா பாராட்டுங்க, இல்லைன்னா ஒதுங்கி போயிருங்க என்ற அளவில் தான் எந்த ஒரு நூலுமே தன்னுடைய நம்பகத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எப்படி இது அமைந்து இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு செய்தியை சொல்லும் பொழுதும் எடைய இது உண்மை, இது சத்தியம், உனக்கு சந்தேகம் இருந்தால் எந்த ஒரு அளவுகோல்ல வேண்டாலும் அளந்து பார், எந்த ஒரு உரைகள்ல வேண்டாலும் உரசிப்பார், இது சத்தியம்ங்கிற முடிவுக்கு நீ வருவாயே தவிர இதுல தவறு கண்டு இது அசத்தியம்ங்கிற முடிவுக்கு உன்னால் வர முடியாது என்று திருக்குர்ஆன் அடித்து திரும்ப திரும்ப சொல்கிறது. எப்படி எல்லாம் சொல்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொன்ன உடனே, குர்ஆனை போய் மக்கள்கிட்ட சொன்ன உடனே அவங்க இட்டுக்கட்டி சொல்றாருங்கிற மாதிரி ஒரு அவதூறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சொன்னார்கள். சொன்னா அதுக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்றான்? ஓ, இது இவர் இட்டு கட்டினார்னு சொன்னீங்களா? இவர் இட்டு கட்டினா உங்களுக்கு அதை விட இட்டு கட்ட இயலும்ல. இவருக்கு எழுத தெரியாது, இவருக்கு படிக்க தெரியாது, இவரே இவ்வளவு அழகா ஒரு செய்தி இட்டு கட்டி கடவுள் சொன்னார்னு சொல்ல முடியுமானால் உங்களுக்கு அதை விட முடியுமே? நீங்க பெரிய பெரிய பண்டிதர்களாயிற்ற, அரபு மொழியை கரைத்து குடித்தவர்களாயிற்ற, அரபி மொழியில பெரிய பெரிய இலக்கியங்களை எல்லாம் எழுதியவர்களாக இருக்கிறீங்களே, அப்ப இவர் சொந்தமா இதை தயார் பண்ணிட்டாருன்னு நீங்க நினைக்கிறது உண்மையா இருந்தால் அல்லாஹ் கேட்கிறான், ஃபல் யது பிஹதீஸ் மிஸ்லிஹி இன் கானு சாதிகீன். இவர்களுடைய விமர்சனத்திலே இவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இது போன்ற ஒரு செய்தியை இவர்கள் கொண்டு வரட்டுமே. இந்த ஆள் படிக்காத ஒரு ஆள் கொண்டு வந்துட்டார்ல, அவர் தானே சொந்தமா கற்பனை பண்ணார் நீங்க சொல்றீங்க. இந்த குர்ஆன்ங்கிறது அவரா இட்டு கட்டி ஜோடிச்சு அவரா தயாரிச்சு சொல்றார் என்பதுதானே உங்களுடைய வாதம். அந்த வாதம் உண்மையாக இருக்குமையானால் இது மாதிரி நீ எல்லாம் சேர்ந்து கொண்டுட்டு வா. இது போன்ற ஒரு செய்தியை, இந்த குர்ஆன் போன்ற ஒரு செய்தியை இவர்கள் கொண்டு வரட்டும் பார்க்கலாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி பதில் சொல்றான்? இந்த செய்தியவே ஆதாரமாக்குறான். இது பொய் என்று நினைத்தால் இது மாதிரி ஒன்று கொண்டு வா. அப்ப குர்ஆன் மெய் என்பதற்கு குர்ஆன் தான் இப்ப ஆதாரம். இது மாதிரி உனக்கு கொண்டாந்து காட்டிட்டு முடிஞ்சு வச்சுக்காத. கொண்டு வந்து காட்டல என்று சொன்னா இது மெய் என்பது நிரூபணமாகிவிடும். அல்லாஹ் 52வது சூராவுல 34வது வசனத்தில் இந்த அறைகூலை விடுக்கிறான். அதே போல 28வது சூராவில் 49வது வசனத்தில் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஏதோ நீங்க சொந்தமா தயாரிச்சதாக பேசிக் கொள்கிறார்கள், நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், ஃபஅது பி கிதாபின் மின் இன்தில்லாஹ் ஹுவ அஹ்தா மின்ஹா, இதை விட ஒரு சிறந்த வேற கிதாபை நீ கொண்டுட்டு வா, அத்தபியுஹு, நான் அதை ஃபாலோ பண்றேன். நான் ஒரு வழியை கொண்டு வந்திருக்கிறேன்ல, இதே மாதிரி நீ நானா சொந்தமா தயார் பண்ணிட்டேன்னு தானே உன்னுடைய வாதம். அது உண்மையா இருக்குமையானால் இதை விட சிறந்த வழியை நீ கொண்டுட்டு வா, நான் அதை ஃபாலோ பண்றேன். அப்ப சிறந்ததுங்கிறத எந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமா இந்த குர்ஆன் சொல்லுதுன்னு கேட்டா, இது மாதிரி ஒரு நல்வழியை ஒன்னால் கொண்டு வர இயலாது, இது மாதிரி ஒரு நேர்வழியை ஒன்னால் சொல்ல முடியாது.
எல்லாரும் சேர்ந்து வேண்டாலும் கொண்டுட்டு வா, இன்குந்தும் சாதிக்கின், எல்லா இடத்துலயும் இதை போட்டுருவான்ல, இன்குந்தும் சாதிக்கின். நீங்கள் சொல்வது உண்மையாயிருந்தால், இதான விவகாரம். முகமது உண்மை சொல்றாரா, நீங்க உண்மை சொல்றீங்களா? இதான் பஞ்சாயத்து. முகமது உண்மை சொல்றாரா, நீங்க உண்மை சொல்றீங்களா? அதுக்கு என்ன ஆதாரம், என்ன எந்த அடிப்படையில் நீங்க நிரூபிக்கணும்? இவர் எதை கடவுள் வார்த்தை என்று சொல்கிறாரோ அது கடவுளிடமிருந்து வராமல் இவராகவே தயாரித்து சொல்கிறார் என்ற உங்கள் கூற்றில் நீங்கள் உண்மையாளர்களாயிருந்தால் உங்களுக்கு அது முடியும். அவருக்கு முடியக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக முடியும். செஞ்சு காட்டிட்டு போங்களேன். உண்மையாளர்களாயிருந்து அதைத்தானே செய்யணும் என்று சொல்லி இந்த குர்ஆன் தனக்குத்தானே மக்களுக்கு என்ன செய்து அறைகோல் விட்டு, நான் தானப்பா இறைவேதம்ங்கிறதுக்கு பெரிய சான்றா இருக்கிறேன் என்று சொல்லி குர்ஆன் தனக்குத்தானே ஆதாரமாக திகழ்கிற அதிசயத்தை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இது சவால் விட்டுறான்ல, சவால் விட்டுதான் கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லியா? எப்படி கான்பிடண்டா இந்த குர்ஆன் சவால் விடுதுன்னா, சும்மா சொல்றோம், நீ என்ன கொண்டா வரப்போற முடியுமா உன்னால? ஏறாதுன்னு எப்படி அல்லாஹ் சொல்றான்? சும்மா சில பேர் சவால் விட்டுட்டு வந்துருமோ, கொண்டு வந்தா வந்துருவானோ, இன்னைக்கு கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு நினைக்குவேன். அப்படியா? முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, இதுக்கு நீ ஒரு ஹதீஸை கொண்டு வந்தா 10 லட்சம் ரூபாய் தருவோம், மடியில கட்டி வச்சுட்டா சொல்றோம். கொண்டு வர இயலாது, இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நம்ம அறிகுறி விடுவோம்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, குல் நபியை நீங்க சொல்லுங்கள், இந்த சவாலைய எப்படி விடுறான்னு பாருங்க. ல இனிஜித்தமாத்தில் இன்சு வல் ஜின்னு, மனித குலமும் ஜின் வர்க்கமும் ஒன்றாக திரண்டு, நீ மக்காவாசி மட்டும் ஒண்ணு கூட வேணாம், உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் ஒன்னா சேர், உலகம் பூரா சுற்றுப்பயணம் செஞ்சு அனைவரையும் ஒன்னா கூட்டிட்டு வந்து, எதுக்காக வேண்டி ஒன்னா கூட்டிட்டு வரணும்? அலா ஐயூபி மிஸ்லி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை தயாரிப்பதற்கு உருவாக்குவதற்காக மனித குலம் முழுமையும் ஜின் வர்க்கம் முழுமையும் நீங்கள் ஒன்று திரண்டீர்களேயானாலும் லா யஅதூன பிமிஸ்லிஹி, இது போன்று அவர்களால் கொண்டு வர இயலாது. கொண்டு வாண்டு சவால் விட்டுவிட்டு எல்லாம் என்ன சொல்றான்? கொண்டு வருவான்னு உட்கார்ந்துட்டு நினைக்கிறியா? கொண்டு வர முடியாதுப்பா. முடியாதுங்கிறதுக்காக விடுற சவால் இது. ஏதோ செஞ்சு காட்டிடுவியான்னு பரிசீலனை வைக்க தயாரா இல்ல. எவ்வளவு கான்பிடன்ட் பத்தின நம்பிக்கை. ஒரு கொள்கையை சொல்லும் பொழுது எவனை இப்படி சொல்ல இயலாது. இதுதான் மெய், இதை தவிர மற்ற எல்லாம் பொய், இந்த அறைகோலை ஏத்துக்க உன்னால கொண்டு வரவே இயலாது அப்படின்னு சொல்லிட்டு உளவுக்கான அல்லாஹ் சொல்றான், லா யஅதூன பிமிஸ்லிஹி, இது மாதிரி அவர்களால் கொண்டு வர முடியாது. உளவுக்கான பஅதுஹும் லி பஅதின் லஹீரா, ஒருத்தர் மற்றவருக்கு உறுதுணையாக நின்றாலும் சரியே. தனித்தனியா நீ ஒண்ணு தனியா கொண்டு வா, நீ ஒண்ணு தனியா கொண்டு வான்னு உனக்கு சொல்லலப்பா. எல்லாம் ஒன்னா திரண்டு கூட்டு முயற்சியில கூட்டாக உட்கார்ந்து தயார் பண்ணி இது மாதிரி கொண்டு வர முயற்சி பண்ணினாலும் உங்களால் கொண்டு வர இயலாது. அப்ப குர்ஆன் இது இறை வார்த்தை தான், இது உண்மையான மார்க்கம் தான், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் என்பதை குர்ஆனே நிரூபிக்கிறது. இந்த அறைகூவல் விடப்பட்டு 14 நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் யாரும் இந்த அறைகூவல எதிர்கொள்ள முடியல, இன்னைக்கு வரைக்கும் முடியவில்லை. இது 17வது சூறாவுல 88வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒரு குர்ஆன் இவ்வளவு பெரிய வேதத்தை எப்படி கொண்டு வர்றது? அவங்க திகைக்கிறான், நல்ல அவகாசம் கொடுக்கறான், தடுமாறுறாங்க, கொண்டு வர முடியல. அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, குர்ஆன் அளவுக்கு உனக்கு கொண்டு வர இல்லையா, இறங்கி